பரு, நீ எங்க போற? நானா பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமாக போகிறேன். ஹலோ மக்களே, வெல்கம் டு ட்ராவல் வித் VAAN. இது எபிசோட் 3. எபிசோட் 3ல் எங்கள் டே 3 இன் அம்போசிலி பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல் டே கேம் ட்ரைவ். லாஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி ஃபுல் டே கேம் ட்ரைவ் மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். ப்ரீவியஸ் நைட்டே நம்மளோட ரிசார்ட்டில் நம்மளோட நெக்ஸ்ட் டேயோட பிளான் சொல்லிட்டோன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் பேஸ்கெட் ரெடி பண்ணி நம்ம டிரைவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஏதாச்சும் ஃபுட் ப்ரிஃபரன்சஸ்லாம் வேணும்னா ப்ரீவியஸ் நைட் அவங்க கிட்ட சொன்னோம்னா எக்ஸாக்டாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே, கென்யாவுக்கு ட்ராவல் பண்ண ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டாக்குமெண்ட்ஸ். இந்த பாட்டை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நம்ம ட்ராவல் இம்பேக்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். ஃபர்ஸ்ட் நம்மளோட பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட் மினிமம் 6 months வேலிடிட்டி இருக்கணும் ஃப்ரம் யோர் ட்ராவல் டேட். ஆல்சோ அட்லீஸ்ட் 2 blank பேஜ் இருக்கணும் ஃபார் இமிக்ரேஷன் ஸ்டாம்ப்ஸ். நெக்ஸ்ட் நம்மளோட கென்யா விசா. விசா ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்க முடியும். அஃபிஷியல் வெப்சைட்க்கு போய் டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில்அப் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் ட்ராவல் டீட்டெயில்ஸ் லைக் உங்களோட ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அண்ட் யோர் அக்காமடேஷன் டீட்டெயில்ஸ். நார்மலாக ஒரு ட்ராவல் ஏஜென்ட் மூலியமாக நம்ம புக் பண்ணும் போது நம்ம ஐட்னரியில் நம்மளோட ஃப்ளைட் டீட்டெயில்ஸ், நம்மளோட அக்காமடேஷன் எல்லாமே அவங்க கிளியராக கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் சாஃப்ட் காப்பி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க. வித்தின் 1 or 2 days உங்களுக்கு விசா மெயிலில் வந்துடும். நவ் சூப்பர் இம்பார்ட்டன்ட் இஸ் யோர் எல்லோ ஃபீவர் வேக்சின் சர்டிஃபிகேட். கென்யாவுக்கு வரும்போது எல்லோ ஃபீவர் வேக்சின் சர்டிஃபிகேட் கேரி பண்ணுறது ரொம்ப மேண்டேட்ரி. இந்த வேக்சின் ட்ராவலுக்கு மினிமம் 10 days பிஃபோர் எடுத்துருக்கணும். ஆஃப்டர் யோர் வேக்சினேஷன் யூ வில் கெட் அ எல்லோ கார்டு. அவ்வளோதாங்க. இந்த எல்லோ கார்டுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் ஆஃப்ரிக்கா சைட் போயிட்டு வரலாம். இந்த எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் UAEயில் எல்லா கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர்ஸ்லேயும் அவைலபிள். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சென்னையில் போர்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன் கிண்டி, இந்த ரெண்டும் தான் அத்தாரைஸ்டு சென்டர்ஸ் ஃபார் டேக்கிங் திஸ் வேக்சின். வேக்சின் போட போகும்போது மறக்காமல் உங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட் அண்ட் இஃப் யூ ஆர் 60 years and above உங்களோட மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் கேட்டுக்கோங்க. பிகாஸ் இந்த வேக்சின் எல்லா டேஸும் அவங்க அட்மினிஸ்டர் பண்ணுறது இல்லை. ஒரு கிளினிக்லையும் ஒரு டைமிங் அண்ட் ஒரு டேஸில் மட்டும்தான் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, நம்ம டாக்குமெண்ட்ஸ் ரெடி. சரி, இப்போ நம்ம என்னென்னலாம் பேக் பண்ணிட்டு போகணுங்கிற லிஸ்ட்டை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு க்ளோத்ஸ். சஃபாரிக்கு பிரைட் கலர்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. இன்ஸ்டெட் கோ வித் நியூட்ரல் ஷேட்ஸ் லைக் பெய்ஜ், ப்ரௌன் அண்ட் ஆலிவ் கிரீன்ஸ் so that you blend with nature better. லைட் வெயிட் காட்டன் க்ளோத்ஸ் தாங்க பெட்டர். டே டைம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், பட் மார்னிங் அண்ட் ஈவினிங் சில்னஸ் வந்துடும். ஸோ லைட் ஜாக்கெட் ஆர் அ ஷால் ஹேண்டியாக வச்சுக்கிறதும் நல்லது. நீங்கள் போகிறதுக்கு ஒரு 1 week முன்னாடி வெதர் ஃபோர்காஸ்ட் செக் பண்ணிவிடுங்க. ரெய்னி டேஸ் ப்ரெடிக்ஷன்ஸில் இருந்துச்சுன்னா ரெயின் கோட் மஸ்ட்டுங்க. அண்ட் சன்னி டேஸ் ப்ரெடிக்ஷன்ஸில் இருந்துச்சுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ லைட் க்ளோத்ஸ் போட்டுக்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறது ஓப்பன் சவானால, கொஞ்சம் கூட ஷேடு இருக்காது. நெக்ஸ்ட்டு ஃபுட்வியர். கம்ஃபர்டபுள் ஷூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்னீக்கர்ஸ் ஆர் க்ளோஸ்டு ஷூஸ் பெஸ்ட். கேம் ட்ரைவ் டைமில் பெருசாக நமக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. மார்னிங் ஒன்ஸ் நீங்கள் வெஹிக்கிளில் ஏறினீங்கன்னா திருப்பியும் நீங்கள் ரூம்க்கு வந்து தான் வெஹிக்கிளை விட்டு கீழே இறங்குவீங்க. ஸோ கம்ஃபர்டபுளான ஷூஸ் தான் மஸ்ட்டு. அண்ட் கம்மிங் டு அவர் சஃபாரி எசென்ஷியல்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சன்ஸ்க்ரீனுங்க. நல்ல ஒரு ஹை SPF இருக்கிற மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கிக்கோங்க. அப்புறம் அதை விட இம்பார்ட்டண்ட்டு மஸ்கிட்டோ ரெப்பலண்ட். போகிறதுக்கு முன்னாடி வெதர் ஃபோர்காஸ்ட் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணம் மழை டைம்னா கொசு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட ஒரு பேசிக் ரிசர்ச்லாம் பண்ணி லோக்கல் மார்க்கெட்லேயோ அமேசான்லேயோ ஒரு நல்ல மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் வாங்கிக்கோங்க. அப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு. யுவர் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஷுட் இன்க்ளூட் மெடிசன்ஸ் ஃபார் ஃபீவர், கஃப் அண்ட் கோல்ட், வாமிட்டிங், டயரியா, ஆஃப்டர் பைட் க்ரீம்ஸ் அண்ட் அலர்ஜி. இப்போது கம்மிங் பேக் டு அவர் சஃபாரி எசென்ஷியல்ஸ். சன்ஸ்க்ரீன் பார்த்தாச்சு, மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் க்ரீம் பார்த்தாச்சு. அப்புறம் என்னங்க, சன்கிளாஸஸ், ஹேட்டு, பைனாகுலர்ஸ், கேமரா, ஃபோன் வித் குட் ஜூம் அண்ட் பவர் பேங்க். இந்த எல்லா சஃபாரி எசென்ஷியலையும் ஒரு ஸ்மால் பேக்கில் பேக் பண்ணி ஆல்வேஸ் கீப் இட் வித் யூ டியூரிங் யோர் கேம் ட்ரைவ்ஸ்.
இன்னும் ஒரு ஸ்மால் டிப்பு, ஓவர் பேக் பண்ண வேண்டாம். ஒன்லி எசென்ஷியல்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போனாலே மோர் தென் இனஃப். உங்களோட ஸ்டே எல்லாமே டென்ட் ஆர் ஷாலேஸாக தான் இருக்கும். ஸோ மினிமல் பேக்ஸ்னால் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஈஸி. அங்கே போய் நீங்கள் ரூமில் பேக்கை ஓப்பன் பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணுறதும் ஈஸி. சவானா ஸ்டேனா இட்ஸ் நாட் லைக் சிட்டி ஹோட்டல்ஸ். இட்ஸ் மோர் ரா, நேச்சுரல் அண்ட் பீஸ்ஃபுல். டென்ட் ஸ்டே எல்லாத்துலேயுமே லிமிட்டட் எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான் கிடைக்கும். வைஃபை ரேஞ்ச் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. இஃப் யூ ஆர் ட்ராவலிங் வித் கிட்ஸ், அவங்களோட ஃபேவரட் கார்ட்டூன்ஸ் சீரீஸ் எல்லாத்தையுமே வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிப்பில் ட்ராவல் டைமும் ஜாஸ்தி, வெயிட்டிங் டைமும் ஜாஸ்தி. சேம் வே அனிமல் ஸ்பாட் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் கிட்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்கு அவங்களோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாமே இருந்தால் நம்ம ஈஸியாக ஒரு 5 to 6 days எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கென்யா சஃபாரி என்ஜாய் பண்ணலாம். டே 3ல நாங்கள் பார்த்த அனிமல் ஃபைட் அண்ட் அனிமல் சேசிங் அடுத்த எபிசோடில் ரிலீஸ் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் அவர் எபிசோட் 4. பாய். தூரமாக போகிறேன்.